ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 1711 குடைந்து வந்துண்ணும். 1711 குடைந்து வந்துண்ணும். With that, திருவாய்மொழி சுருக்கம் 1712 to 1711. With that, திருவாய்மொழி சுருக்கம் 1712 to 1711. நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். முடிவில் பக்திக்கு தடையாக இருக்கும் கஷ்டங்களையும் இந்த 10 ஆண்டு நீக்கும் என்கிறார் ஆழ்வார். பின்னர் ஆழ்வார் இந்த தசாப்தத்தின் விளைவாக சம்சாரம், பொருள், வாழ்க்கை என்ற பெரும் நோயை அகற்றுவதை விளக்குகிறார். பெரியவாச்சான் பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள் முடிவில் இந்த தசாப்தம் பகவானை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கும் மறைமுக பலன்களின் மீதான பற்றுதலை நீக்கும் என்று ஆழ்வார் கூறுகிறார். பாசுரம். குடைந்து வண்டு உண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. குடைந்து வண்டு உண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. எம்பெருமானின் தலையில் தேன் நிரப்பப்பட்ட துளசி இலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதில் வண்டுகள் மூழ்கும். அழகிய சொற்களாலும் கவிதை அளவிகளாலும் தொகுக்கப்பட்ட திருவாய்மொழியின் 1000 பாசுரங்களில் இத்தகைய எம்பெருமானையே இந்த தசாப்தத்தில் ஆழ்வார் நகரியில் இருந்து அருளும் அருளாளர் நம்மாழ்வார் போற்றினார். இப்படிப்பட்ட தசாப்தம் சம்சாரம் என்ற பெரிய நோயை துண்டு துண்டாக உடைத்து அழித்துவிடும். எம்பெருமான் தலையில் தேன் நிரப்பப்பட்ட துளசி இலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதில் வண்டுகள் மூழ்கும். அழகிய சொற்களாலும் கவிதை அளவிகளாலும் தொடுக்கப்பட்ட திருவாய்மொழியின் 1000 பாசுரங்களில் இத்தகைய எம்பெருமானையே இந்த தசாப்தத்தில் ஆழ்வார் திருநகரியில் இருந்து அருளும் அருளாளர் நம்மாழ்வார் போற்றினார். இப்படிப்பட்ட தசாப்தம் சம்சாரம் என்ற பெரிய நோயை துண்டு துண்டாக உடைத்து அழித்துவிடும். நம்பிள்ளையின் இறுதி சுருக்கம். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் கேவலரை சுயசுகத்தை விரும்புபவர்களை கண்டித்தார். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் தமக்கு முழுமையாக இருப்பவர்களிடம் எம்பெருமானின் அணுகுமுறையை விளக்கினார். மூன்றாவது பாசுரத்தில் இந்த 2 வகைகளில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர் என்று கேட்டதற்கு ஆழ்வார் நான் உன்னை அனுபவித்தேன், என் தடைகள் நீங்கிவிட்டன என்று பதிலளித்தார். நான்காவது பாசுரத்தில் ஆழ்வார் என்னை இப்படி மாற்றிய எம்பெருமானை விட்டு விலக என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டார். ஐந்தாவது பாசுரத்தில் ஆழ்வார் ஆயர்பாடியின் கோபிகள் கிருஷ்ணரை விட்டு பிரிந்தால் நான் அவரை விட்டு பிரிந்து விடுவேன் என்றார். ஆறாவது பாசுரத்தில் அவர் போனால் என்ன என்று கேட்டதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் ஆழ்வார். ஏழாவது பாசுரத்தில் அவரை விட்டால் என்ன என்று கேட்டதற்கு அவர் என்னை விடமாட்டார் என்று பதிலளித்தார் ஆழ்வார். எட்டாவது பாசுரத்தில் இதுவரை சம்சாரத்தில் உனக்கு பிரிந்து இருக்க விடவில்லையா என்று கேட்டதற்கு ஆழ்வார் இப்போது நப்பின்னை பிராட்டியின் நீலாதேவியின் சிபாரிசுடன் அவரை அணுகினேன், அவராலும் என்னை விட்டு பிரிய முடியாது என்று பதிலளித்தார். 9ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் அவரை விட்டு ஏன் இந்த கேள்வி எழுகிறது, நாம் ஒன்றாக கலந்துவிட்டால் நம்மை பிரிக்க முடியாது. 10வது பாசுரத்தில் ஆழ்வார் நான் அசுப குணங்களை நித்தியமாக அனுபவிப்பேன், சோர்வடைய மாட்டேன் என்று கூறினார். இறுதியாக இந்த தசாப்தத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு பலனை விளக்குகிறார். நம்பிள்ளையின் இறுதி சுருக்கம். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் கேவலரை சுய சுகத்தை விரும்புபவர்களை கண்டித்தார். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் தமக்கு முழுமையாக இருப்பவர்களிடம் எம்பெருமானை அணுகுமுறையை விளக்கினார். மூன்றாவது பாசுரத்தில் இந்த 2 வகைகளில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர் என்று கேட்டதற்கு ஆழ்வார் நான் உன்னை அனுபவித்தேன், என் தடைகள் நீங்கிவிட்டன என்று பதிலளித்தார். நான்காவது பாசுரத்தில் ஆழ்வார் என்னை இப்படி மாற்றி எம்பெருமானை விட்டு விலக என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டார். ஐந்தாவது பாசுரத்தில் ஆழ்வார் ஆயர்பாடியின் கோபிகள் கிருஷ்ணரை விட்டு பிரிந்தால் நான் அவரை விட்டு பிரிந்து விடுவேன் என்கிறார். ஆறாவது பாசுரத்தில் அவர் போனால் என்ன என்று கேட்டதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் ஆழ்வார். ஏழாவது பாசுரத்தில் அவரை விட்டால் என்ன என்று கேட்டதற்கு அவர் என்னை விடமாட்டார் என்று பதிலளித்தார் ஆழ்வார். 8வது பாசுரத்தில் இதுவரை சம்சாரத்தை உன்னை பிரிந்து இருக்க விடவில்லையா என்று கேட்டதற்கு ஆழ்வார்
நம்பிகளை நப்பின்னை பிராட்டியை விடவில்லையா என்று கேட்டதற்கு ஆழ்வார், நப்பின்னை பிராட்டியின் நீலாதேவியின் சிபாரிசுடன் அவரை அணுகினேன், அவராலும் என்னை விட்டு பிரிய முடியாது என்று பதிலளித்தார். உன்னை பிரிந்திருக்க விடவில்லையா என்று கேட்டதற்கு ஆழ்வார், இப்போது நப்பின்னை பிராட்டியின் நீலாதேவியின் சிபாரிசுடன் அவரை அணுகினேன், அவராலும் என்னை விட்டு பிரிய முடியாது என்று பதிலளித்தார். 9ஆம் பாசுரத்தில் ஆழ்வார், அவரை விட்டு ஏன் இந்த கேள்வி எழுகிறது, நாம் ஒன்றாக கலந்துவிட்டால் நம்மை பிரிக்க முடியாது. 10வது பாசுரத்தில் ஆழ்வார், நான் அசுப குணங்களை நித்தியமாக அனுபவிப்பேன், சோர்வடைய மாட்டேன் என்று கூறினார். இறுதியாக இந்த தசாப்தத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு பலனை விளக்குகிறார். நம்பிள்ளையின் வியாக்கியானம். ஹைலைட்ஸ் ஃப்ரம் நம்பிள்ளைஸ் வியாக்கியானம். As documented by திருவீதிப்பிள்ளை. As documented by வடக்கு திருவீதிப்பிள்ளை. குடைந்து வந்துண்ணும் துழாய் முடியானை. துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வீக கிரீடத்தை அணிந்திருக்கும் எம்பெருமான் தேனை தேடி மாலையில் நுழைந்த வண்டுகள் கடலில் மூழ்குவது போல தேனை மகிழ்ச்சியுடன் உட்கொண்டன. மேலும் தேனை எடுத்த பிறகும் அங்கே இருக்க வேண்டாம், வெளியேற விரும்புகிறது. அத்தகைய எம்பெருமானே இங்கு போற்றப்படுகிறார். குடைந்து வந்துண்ணும் துழாய் முடியானை. துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வீக கிரீடத்தை அணிந்திருக்கும் எம்பெருமான் தேனை தேடி மாலையில் நுழைந்த வண்டுகள் கடலில் மூழ்குவது போல தேனை மகிழ்ச்சியுடன் உட்கொண்டன. மேலும் தேனை எடுத்த பிறகும் அங்கே இருக்க வேண்டாம், வெளியேற விரும்புகிறது. அத்தகைய எம்பெருமானே இங்கு போற்றப்படுகிறார். அடைந்த தென்குருகூர் சடகோபன். அந்த வண்டுகள் துளசி இலையில் உள்ள தேனை பின்வாங்க முடியாமல் போனது போல் ஆழ்வாரால் பகவானை ரசிப்பதிலிருந்து விலக முடியவில்லை. அடைந்த தென்குருகூர் சடகோபன். அந்த வண்டுகள் துளசி இலையில் உள்ள தேனை பின்வாங்க முடியாமல் போனது போல் ஆழ்வாரால் பகவானை ரசிப்பதிலிருந்து விலக முடியவில்லை. அத்தகைய ஆழ்வார் கருணையுடன் இந்த தசாப்தத்தை கொடுத்தார். அத்தகைய ஆழ்வார் கருணையுடன் இந்த தசாப்தத்தை கொடுத்தார். மிடைந்த சொல் தோடை 1020. மிடைந்த சொல் தோடை 1020. பாசுரங்கள் ஆழ்வாரின் உணர்ச்சிகளின் பொங்கி வழிந்தாலும் அந்த சொற்களும் சேவையில் பங்கு கொள்ள விரும்புகின்றன. மேலும் அவற்றை ஆழ்வாரின் பாசுரங்களில் பயன்படுத்துமாறு வேண்டுகின்றன. 1000 பாசுரங்களில் இந்த தசாப்தத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஐஸ்வர்யம், செல்வம், உலக இன்பம், கைவல்யம் ஆகியவற்றை குறிக்கோளாக கருதச் செய்யும் பாவங்கள் சுரக்கும். அடைந்து தென்குருகூர் சடகோபன். அந்த வண்டுகள் துளசி இலையில் உள்ள தேனை பின்வாங்க முடியாமல் போறது போல் ஆழ்வாரால் பகவானை ரசிப்பதிலிருந்து விலக முடியவில்லை. அத்தகைய ஆழ்வார் கருணையுடன் தசாப்தத்தை கொடுத்தார். மிடைந்த சொல் தோடை 1020. பாசுரங்கள் ஆழ்வாரின் உணர்ச்சிகளில் பொங்கி வழிந்தாலும் அந்த சொற்களும் சேவையில் பங்கு கொள்ள விரும்புகின்றன. மேலும் அவற்றை ஆழ்வாரின் பாசுரங்களில் பயன்படுத்துமாறு வேண்டுகின்றன. 1000 பாசுரங்களில் இந்த தசாப்தத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஐஸ்வர்யம், செல்வம், உலக இன்பம், கைவல்யம், சுய இன்பம் ஆகியவற்றை குறிக்கோளாக கருதச் செய்யும் பாவங்கள் சுரக்கும். நோய்களை உடிந்து ஓடுவிக்கும். அதன் விளைவு அந்த பாவங்கள் அவனை விட்டு விலகினாலும் அவை மொத்தமாக விலகாது. பெரிய திருமொழி 8.10.7 விளக்கப்பட்டுள்ளபடி துண்டு துண்டாக உடைத்து விரட்டப்படுவார்கள். வள்ளலே அதன் நோய்களை உடித்து ஓடுவிக்கும். அதன் விளைவு அந்த பாவங்கள் அவனை விட்டு விலகினாலும் அவை மொத்தமாக விலகாது. பெரிய திருமொழி 8.17 விளக்கப்பட்டுள்ளபடி துண்டு துண்டாக உடைத்து விரட்டப்படுவார்கள். வள்ளலே உன் தமர்க்கு கள்ளார்போல். வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளார்போல். வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளார்போல். ஓ மிக்க அருளாளர், உங்கள் பக்தர்களுக்கு யமதர்மராஜாவின் உதவியாளர்கள் முற்றிலும் தேவையற்றவர்கள். அவர்களை அனுப்பவும் மாட்டார்கள். வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர்
கள்ளார் போல். ஓ மிக்க அருளாளர், உங்கள் பக்தர்களுக்கு யமதர்மராஜாவின் உதவியாளர்கள் முற்றிலும் தேவையற்றவர்கள். அவர்களை அணுகவும் மாட்டார்கள். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.